வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. ஜனவரி 1, 2023 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா அதே வருஷத்துல வர டிசம்பர் 29க்கு என்ன கிழமை வரும்? இதுதான் கொஷின். ஓகே, சி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் தெரியணும். என்ன கான்செப்ட்னா, ஒரு சாதா வருஷம் நார்மல் இயர்ல ஜனவரி 1ஆம் தேதி, ஓகே, ஜனவரி 1 என்ன டே வருதோ, என்ன கிழமை வருதோ, அதே கிழமை தான் அந்த வருஷத்தோட கடைசி நாள். என்னது? டிசம்பர் 31. ஓகே, அதுக்கும் அதே கிழமை தான் வரும். ஒரு சாதா வருஷத்துக்கு, லீப் ஆண்டுக்கு கிடையாது, ஒரு நார்மல் இயருக்கு. இது தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஓகே, இப்போ இங்கே வாங்க. இந்த கொஷின்ல ஜனவரி 1 என்ன டே கொடுத்துருக்காங்க? ஸோ January 1st, 2023 falls on Sunday. ஓகே, இப்போ நாம் செக் பண்ணோம், இந்த 2023 வந்து சாதா வருஷமா லீப் வருஷமானு. சி ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம்? இப்போ 2023 வந்து 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர், ஆகலினா சாதா வருஷம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணோம். சி, 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நீங்கள் இந்த ஹோல் 2023 டிவைட் பண்ணாதீங்க. 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல் டிவிசிபிள் ஆனால் அது 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஆகலைன்னா அது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆகாது. அது மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க. அப்போ 23 4ஆல் மட்டும் டிவைட் பண்ணுங்க. ஸோ 5 4s 20 தான் வருது. பேலன்ஸ் 3 வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ் வரதுனாலேயே நம்ம சொல்லிடலாம் 23 4ஆல் டிவைட் ஆகாது. அப்படின்னா 2023 இஸ் நாட் அ லீப் இயர். அப்போ இது வந்து ஒரு சாதாரண வருஷம் தான், நார்மல் வருஷம். ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆயிரும். இப்போ சாதா வருஷத்தில் ஜனவரி 1 என்ன டே வருதோ அதே தான் டிசம்பர் 31க்கும் 31st. ஓகே, அப்போ டிசம்பர் 31st சண்டே. ஸோ அப்போ 30ஆம் தேதி 30th 29. ஓகே, ஸோ 30ஆம் தேதி என்ன கிழமை வரும்? சாட்டர்டே. இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஏன்னா 31லேருந்து 30க்கு அப்புறம் தான் ரிவர்ஸில் வருது. ஓகே, அப்போ டேஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சண்டேனா 30ஆம் தேதி சாட்டர்டே. அப்போ 29th ஃபால்ஸ் ஆன் ஃப்ரைடே. ஓகே, அப்போ டிசம்பர் 29ஆம் தேதி 2023 அன்னைக்கு என்ன கிழமை வரும்? ஃப்ரைடே.